அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வாழைக்காயை பயன்படுத்தி எண்ணெய், காரம், மசாலா அதிகம் சேர்க்காமல் எப்படி ஒரு ஆரோக்கியமான பொரியல் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காயில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால செரிமான ஆரோக்கியம் மேம்படும். மலச்சிக்கலை தடுக்குது. குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி உணவில் சேர்க்கறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை இது கட்டுப்படுத்துது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சேர்த்துக்கக்கூடிய காய்கறியில் இந்த வாழைக்காயும் ஒன்றுன்னு சொல்லலாம். இப்போ வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட எடை மேலாண்மைக்கு இது ரொம்பவே உதவி செய்யுது. வாழைக்காயை இதே மாதிரி தோல் சீவிட்டு, பெரிய வாழைக்காயாக இருந்தால் ரெண்டாக தடுத்து சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது மெலிசாக சின்ன வாழைக்காயாக இருந்ததுன்னா அப்படியே ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். வாழைக்காயை எப்பயுமே நம்ம தண்ணியில் தான் போடணும். தனியாக அப்படியே மற்ற காய்கறி மாதிரி அரிஞ்சு வச்சோன்னாக்கா கருத்து போயிடும். அதனால் இதே மாதிரி தண்ணியில் போடணும். வாழைக்காயில் நார்ச்சத்து மட்டும் இல்லைங்க, வைட்டமின் B6ம் வைட்டமின் Cயும் நிறையா இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியமும் நிறையா இருக்குது. அதனால் இது ஒரு ஆரோக்கியமான காய் அப்படின்னே சொல்லலாம். தண்ணியில் அரிஞ்சு போட்ட இந்த காய்களை நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு அடுப்பில் வெறும் வானலை வச்சு அதில் இந்த காய்களை சேர்த்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வதக்கும்போது உப்பு சேர்க்குறதா இருந்தால் அரை பதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் அதிக அளவு தண்ணி இருக்கக்கூடாது. காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதே பிஞ்சு காயாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகணும். அதே சமயத்தில் குழஞ்சி உடஞ்சி போயிடக்கூடாது. சரியான பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறது தான் முக்கியம். பாருங்கள், இப்போ நான் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். காய் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பெல்லாரி ஆனியனை சின்ன சின்ன தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். எனக்கு காரம் அதிகம் தேவைப்படாததால். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுனாக்க கூடுதலாக சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. இது பருப்பு குழைய வேகாமல் நம்ம குக்கரில் மேலால் இருக்கிற பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன், வெந்த பருப்பை. இப்போ காயை வெந்ததை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்கிறேன். மிளகாய் சேர்த்துடுறோம். மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட வெங்காயத்தை சேர்த்து வதக்குறோம். இப்போ ஒரு வரமிளகாயை நான் இந்த தாளிப்பில் சேர்க்குறேன். இது எதுக்காகன்னா சுவை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு மரமிளகாயை தாளிப்பில் சேர்த்துக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் வதங்கினதுமே அது கூட வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிறேன். வெங்காயம் நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி மிதமான தீயில் வதக்கணும். இது தீ எப்போவுமே மிதமாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல பதத்துக்கு வதங்கி வரும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை இதோடு சேர்த்து வதக்கணும். உப்பை இந்த சமயத்தில் உப்பு பதத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக இருந்ததுன்னா டேபிள் சால்ட் சேர்த்து கிளறி விடலாம். பாருங்கள், இப்போ வெந்த காயை அதோடு சேர்த்து இப்போ நான் வதக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இது கூட சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க இப்போ இது கொத்தமல்லி சீசன்றதால நாட்டு கொத்தமல்லி நல்லாவே மார்க்கெட்டில் கிடைக்கிது, சீப்பாக கிடைக்கிது. அந்த கொத்தமல்லி தழையை அலசிட்டு சின்ன சின்ன துருவலாக கட் பண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம். சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தேங்காய் துருவல் கடைசியாக இறக்கும் பொழுது சேர்க்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடலுக்கு ஆரோக்கியமான இந்த பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.